ஒரு ஒர்க் ஷாப்பில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற தாட்டோட நீங்கள் இருக்கணும். இருந்துட்டு 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வந்து நீங்கள் கிளாஸில் ஷேர் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கேட்டப்போ அது எப்படி என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? நான் ஒழுங்காக ரோட்டில் போகிறேன், எதிர்த்தாப்பில் வர ஒரு பைக்காரன் வந்து என் மேலே மோதினா அதுக்கு எப்படி நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இந்த மாதிரி தாட்ஸ் தான் ஒன்றுச்சு. இப்படி தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 24 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இதை பற்றி யாருமே சொல்லலை. 3 முக்கியமான விஷயங்கள் நடந்திருந்தது. அது என்னென்னா, எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அது வரைக்கும் அவங்க லைஃப்பில் கண்டினியூஸாக இருந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது ரெண்டுமே இல்லாதவங்க கூட மற்றவங்க மேலே சும்மா கோவப்பட்டவங்க எந்த கோவமே படாமல் இருந்தாங்க. எப்போ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்புங்கிற தாட் வருதோ அப்போது அது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்புங்கிறப்போ சொல்யூஷனை தேடுவீங்க. நீங்களும் அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு என்ன நடந்தாலும் லைஃப்பில் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு இருந்து பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.